2023-24 ஆண்டிற்கான நிதி ஆயோக் அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நிறையா நிறைய கேட்டகரியில் தமிழ்நாடு முன்னாடி இருக்காங்க. அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வறுமை ஒழிப்பில் நம்ம 92 பாயிண்ட் வாங்கியிருக்கோம் 100க்கு. தேசிய சராசரி 72. அதுக்கப்புறம் பசுப்பினி அகற்றலில் 75, மக்கள் நலனில் 77, தரமான கல்வியில் 76 பாயிண்டில் இருக்கும். பாலின சமத்துவம் 53, தூய்மையான குடிநீர் இதில் 90 பாயிண்ட் வாங்கியிருக்கோம். குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி இதில் 100% வாங்கியிருக்கோம். இது ரொம்ப முக்கியங்க, நோட் பண்ணிக்கோங்க. குறைந்த செலவில் மாசில்லா எரிசக்தி. அதுக்கப்புறம் பொருளாதாரம் மற்றும் சிறந்த வேலைவாய்ப்பில் 81 பாயிண்ட்டு. தொழில் வளர்ச்சி உட்கட்டமைப்பு வசதிகளில் 67 பாயிண்ட்டு. சமத்துவமின்மை குறைத்தலில் 76 பாயிண்ட்டு. சுற்றுச்சூழல் பராமரிப்பு 81 பாயிண்ட்டு. அமைதியை காத்தல் நீதி நிர்வாகத்தில் 78 பாயிண்ட்டு. உற்பத்தி மற்றும் நுகர்வில் 78 பாயிண்ட்டு. இது எல்லாத்துலேயும் தேசிய சராசரியை விட நிறைய இடத்துல நம்ம முன்னாடி இருக்கோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்